ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எம்போஸ்டாக ஃப்ளவர் எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் லோடு லீஃப் எல்லாமே பார்த்துட்டோம். சேம் அதே மெத்தட் தான். எம்போஸ்ட் வந்து இந்த மாதிரி ரோப்பை ஃபிட் பண்ணி அந்த ரோப் காஞ்சதுக்கு அப்புறமா அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நார்மலாக கீழேருந்து ஒரு செயின் மேலே எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே ஒரு லாக், அகெயின் மறுபடி கீழே கொண்டு போகிறோம், அங்கே ஒரு லாக். அதே தான் மாற்றி மாற்றி அந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது. இது வந்து எம்போஸ்டு ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஃபேன்சியாக யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக பண்ணால் தான் அதோடய ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா வரும். ஓகே, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். அந்த ஸ்பீடு வரப்போ வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். அழகாக வந்து ஈஸியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஸ்டிச். நான் உங்களுக்கு பொறுமையாக தான் போடுறேன், ஸ்பீடாக போடலை. பொறுமையாக பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றனால நான் பொறுமையாக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபையுமே அழகாக, அந்த பெட்டல்ஸையுமே அழகாக ஃபில் பண்ணுங்கள். அந்த உள்ளே வச்சுருக்க ஒயிட் கலர் ரோப் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது. அது தெரிஞ்சதுன்னா அது வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். அதேமாரி கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக அந்த கேப் தெரிஞ்சதுன்னா அகெயின் அது பக்கத்துலேயே, அது மேலேயே இன்னொரு தடவை நீங்கள் செயின் போட்டிங்க அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இந்த ஃப்ளவரில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் எடுத்து ஒரு 4-5 ஒரு பூந்தொட்டி மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இது எடுத்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இது வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு வந்துடும். ஏன் இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸ் போங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா வந்து நம்ம த்ரெட்டு பீடு எல்லாமே நமக்கு வந்து பழகிரும். இவ்வளவும் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் போடுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. நமக்கு ஃப்ரீயாகவும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், பயப்படாமல். அது அழகாகவும் வந்துடும். அந்த ஃபினிஷிங்ன்றதுமே செம்ம சூப்பராக வந்துடும். ஸோ அதனால் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு வந்து இது பழகும். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாகவே கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்து 1 by 1 நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கே வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக இருக்கும். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக பார்த்து பார்த்து பண்ணுங்கள். இது ஃபைனலாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயுமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுக்குறப்போ அந்த எம்போஸ்டு வந்து நல்லா வந்து அழகாக தெரியும் நமக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பிக்சர் செலக்ட் பண்ணுறது, குட்டியாக பிக்சர் செலக்ட் பண்ணாதீங்க, பெருசாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக பிக்சர் செலக்ட் பண்ணுறப்போ வந்து அது நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.